நிறைய பேர் என்கிட்ட இந்த கன்சர்னை சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் நான் அதை வீடியோவாக போடுறேன். ஆக்சுவலாக என்ன பேசினாலும் ஒரு 13 பேர் இருக்கும்போது 13 பேரில் ஒருத்தரை நான் கரெக்டு நினைப்பேன், ஒரு விஷயம் தப்புன்னு நினைப்பேன். கண்டிப்பாக எல்லாரோட தாட்ஸோடையும் நம்மளால் மேட்ச் பண்ண முடியாது. அதனால் எப்படி பேசினாலுமே ரொம்ப திட்டுறீங்க. எனக்குமே என்ன பேசணுன்னே தெரியல. இருந்தாலும் இந்த கொஸ்டின் நிறைய பேர் ரெகுலர் ஃபாலோவர்ஸ் கேட்டதுனால அவங்களுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன். என்ன அப்படின்னா, திவ்யா எதுக்காக வியானா கூட உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. திவ்யா கிட்ட இந்த வியானா வர்றதுக்கு முன்னாடி அந்த 5 பேரும் யாருமே திவ்யா கிட்ட பெருசாக இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பேசலை. அவங்க பாட்டு தனியாக கிச்சனில் வேலை பார்த்துட்டே தான் இருந்தாங்க. அண்ட் வினோதனாவாச்சும் ரொம்ப அந்த குரூப்போடு சேரல. அவரும் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு அப்படி 2 பக்கமாக இருந்தார். பட் திவ்யா கூட பேசுகிறதுக்கு ஆளே கிடையாது. அவங்க எப்போவுமே தனியாக தான் இருந்தாங்க. அண்ட் அவங்க யாராச்சும் ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திவ்யா நடுவில் போனால் கூட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் கூட அப்போ கூட அரோராலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. விடுங்க, அது அவங்க மேட்ரு, நான் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு இன்ஸ்டன்ஸ் இல்லை, 2-3 இன்ஸ்டன்ஸில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் திவ்யா பேச போகிறப்பவும் அரோரா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிருப்பாங்க. ஸோ எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வியானா மட்டும்தான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுனாங்க. அதை தான் அவங்க கேட்டுட்ருக்காங்க. அண்ட் வேறு எனக்கு வந்து அது பெருசாக தப்பாக தெரியல. ஏதாச்சும் ஒரு தப்பு சொல்லணுங்கிறதுக்காக திவ்யாவோட சாயம் வெளுத்துருச்சு. கடைசி வாரம் நல்லா தெரிஞ்சிருச்சு. ஒருத்தர் கூட உட்காந்து பேசின தப்பா? வியானா இங்கேருந்து வந்துட்டு அவங்களோட வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. அது செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டு. அது அவங்களுக்கு இது 2 பர்ஸ்பெக்டிவில் எடுத்துக்கலாம். அவங்க ஒரு வேளை இங்கே இருந்தவங்களை எல்லாரையுமே நம்பி போயிருந்திருக்கலாம். நம்பி போயிட்டு வெளியேருந்து வந்து பார்க்கும்போது இவங்க கிட்டன்னு சொல்லி கோவப்படலாம். இல்லைன்னா வியானா வந்து ஓவராக இவங்க எல்லாருமே இருக்காங்களே, ஃபைனலிஸ்டாக இருக்காங்களேன்னு வைத்தறிச்சலில் கூட சொல்லலாம். இந்த 2ல் எதுவாக வேணால் இருக்கலாம். அதை பற்றி எனக்கு தெரியாது. பட் அது எதுக்காக திவ்யா வந்து வியானா கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லி எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான். அதையே நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க வீடியோவில் சொல்லாமல் அப்படின்னு சொல்லி, அதனால தான் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.